அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் பண்ணுறதை பார்த்துடலாம். த இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் x into dy by dx equal to y plus x square when x greater than 0 with y of 0 equal to 0 as unique solution, no solution, infinitely many solution, exactly two solution. ஓகே, ஸோ இது ஒரு இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அதனுடைய சொல்யூஷன் வந்து யூனிக்காக இருக்குமா, இல்லை சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுமா, இல்லை இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷனா, நோ சொல்யூஷனான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபைன். இது எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்த்துடலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட்டு given differential equation என்ன x into dy by dx equal to y plus x square. எல்லாம் கவனிக்கணும். இங்கே x வந்து greater than 0. ஓகே, அப்போ x நான் 0, ஸோ x டேர்மால் டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ dy by dx equal to y by x plus xன்னு கிடைக்கும். ஏன் இது நடந்ததுன்னா x நான் 0 இந்த இடத்துல. ஓகே, x பாசிட்டிவ்ன்றதால xஆல் டிவைட் பண்ணிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இப்போ dy by dx இது இந்த வடிவில் பாருங்கள். dy by dx plus py equal to q ஃபார்மேட்டில் இருக்குங்களா பாருங்கள். ஸோ dy by dx plus py equal to q. நான் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லைங்களா. ஃபஸ்ட் ஆர்டர் நான் ஹோமோஜினியஸ் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதுக்குனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் வந்து y e power integral pdx equal to integral q into e power integral pdx into dx plus c. கரெக்டுங்களா? ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார்மேட். இந்த டைப் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஜென்ரல் சொல்யூஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த e power integral pdx வந்து இன்டகிரேஷன் ஃபேக்டரு. ஸோ அதை நாங்கள் தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபைன். இப்படியே சால்வ் பண்ணுங்களா, என்ன கிடைக்கும்? ஸோ இந்த p வந்து -1/x, q வந்து x இல்லைங்களா. அப்போது y e power integral -1/x into dx equal to integral q into x into e power minus integral 1/x into dx into dx plus c. இது ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஆட் ஆகும். ஓகே, ஏன்னா சொல்யூஷன் நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஸோ y into e power இது வந்து மைனஸ் log x கிடைக்கும். equal to integral x into e power minus log x into dx plus c. ஓகே, ஃபைன். ஸோ இதிலேருந்து இந்த நெகட்டிவ் 1 வந்து நீங்கள் எக்ஸ்போனென்ஷியல் பவர் லாக் எடுமைக்கு கொண்டு போகும்போது என்ன ஆகும்? இது வந்து e log கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ 1/xன்னு கிடைக்கும். equal to integral x into 1/x into dx plus c. So y by x equal to integral dx plus c. So y by x equal to x plus c. Integral of dx வந்து x. So x காம்பனண்ட்டால் மல்டிபிள் பண்ணி விட்டுருவோம். ஸோ x equal to y equal to x square plus c into xன்னு கிடைக்கும். இங்கே வந்து c வந்து ஆர்பிட்ரரி. ஸோ c கண்டுபிடிக்க என்ன க்ளூ இருக்கான்னு பார்க்கணும். ஸோ என்ன க்ளூனா c y of 0 equal to 0. பட் இதை சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு c கிடைக்காது. கரெக்டாக? ஏன்னா இந்த இடத்துல வந்து c வந்து மல்டிபிள் ஆஃப் எக்ஸ் ஃபேக்டராக வர்றதால 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு 0 ஆகிடும். c வந்து ஆர்பிட்ரரி ஆகிடும். ஸோ அப்போ c இஸ் ஆர்பிட்ரரி. இந்த இடத்துல எது வேணால் இருக்கலாம். ஸோ என்ன பாசிபிலிட்டிஸ் ஆஃப் c கொடுத்தாலும் நீங்கள் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். c1 கொடுத்தீங்கன்னா y of 0 வந்து 0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். c2 கொடுத்தீங்கன்னா y of 0 equal to 0 சாட்டிஸ்ஃபை பண்ணும். c-1 கொடுத்தாலும் y of 0 equal to 0 சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ஸோ c வந்து ஆர்பிட்ரரி கேஸ்ன்றதால இது வந்து இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் அக்கர் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஃபைன். இப்போது நம்ம ஆப்ஷன் பார்ப்போம். ஸோ யூனிக் சொல்யூஷன் வருமா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சி அப்படின்றதால யூனிக் சொல்யூஷன் கிடையாது, நோ சொல்யூஷன் கிடையாது. ஒன்றுக்கு மேலே சொல்யூஷன் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன் ட்ரூ, எக்ஸாக்ட்லி டூ சொல்யூஷன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகே, ஸோ இது போல் ஒரு டெப்த்தாக ஐடியா இருக்கிற கொஷின்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் வந்து எல்லாமே ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். ஓடியில் இந்த டைப் ஆஃப் செட் ஆஃப் ப்ராப்ளம் தான் கேட்பாங்க. நான் ஓடியில் ரெகுலராக ஒரு செட் ஆஃப் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அந்த கொஷின் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கண்டிப்பாக ரெகுலராக வரும். அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் 50 கொஷின் மாடல் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறேன். ஒரு சின்ன புக்லெட் அது வரும். அந்த புக்லெட் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். டிஸ்கிரிப்டிவ் டைப் வந்து ஆல்ரெடி கொஷின் புக்லெட் ரெடியாக இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த புக்லெட் வாங்கி படிச்சுக்கலாம். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த புக்லெட் பற்றி. ஸோ எல்லாம் டிஎன் செட் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ண வேணாம். உங்கள் டைம் வந்து டிலே பண்ணாமல், ஏன்னா எக்ஸாம் எப்போ வேணால் திடீர்னு டேட் வந்து கொடுத்துருவாங்க. அது கண்டக்ட் பண்ண அவசியம் இல்லை. டேட் தான் இப்போ நமக்கு தேவை. எக்ஸாம் டேட் என்றைக்கு வேணால் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு அந்த டைம் ஆஃப் பீரியடில் உங்களால் படிச்சுக்க முடியாது. ஸோ ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக பாஸ் பண்ணுறவங்க, பாஸ் பண்ணிவிடுவேன், டிஎன் செட் என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் புக்லெட் வாங்கி படிங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.